ஹாய் ஆல், குட் ஈவினிங் ஆல். லாங் டைம் என்னோட டெஸ்டமோனிஸ் வந்து அவங்க எல்லாருக்கும் அப்டேட் பண்ணணும்னு நான் எல்லாருக்கும் மீட்டிங் டைம்ஸ்லையும் சொல்லியிருந்தேன். பட் அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான சந்தர்ப்பம் என்னோட குட்டி பேபியோட எனக்கு கிடைக்கல. அது இல்லாமல் நான் கொஞ்சம் இந்த பீரியட் ஃபுல்லாகவே ஒர்க் பிஸி ஆகிட்டேன். ஸோ இன்னைக்கு எப்படியாவது உங்க எல்லாருக்கும் என்னோட டெஸ்டமோனியை கொடுக்கணும் அப்படிங்கிறதோடய தான் நான் என்னோட ரிப்போர்ட்ஸோடய நான் வந்து இப்போ வந்திருக்கேன். ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா இது என்னோட கிளினிக் கார்டு. என்னோட ஹீமோகுளோபின் ரேஞ்ச் பாருங்க, இங்க ரெட்ல மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ சிவியர் தன்மை இருக்கும்போது ரெட்ல மார்க் பண்ணுவாங்க. என்னோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து 10.8. ஓகே, ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அயன் வந்து ஃபெரப்ங்கிற கேப்சூல் வந்து டபுள் டோஸ் கொடுத்தாங்க. நான் ஆஃப்டர்நூனும் எடுத்துக்கணும், நைட்டும் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க என்னோட மூணு அதாவது 2024 3ஆம் மாதம் 13 ஹீமோகுளோபின் செக் பண்ணும்போது ஃபுல் பிளட் கவுண்ட்ல என்னோட ஹீமோகுளோபின் சேம் அதே லெவல் தான் இருந்தது. ஸோ ஆஃப்டர் தட் என்னன்னு சொன்னாக்க அயன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் எனக்கு ஒன்று தான் கொடுத்தாங்க. ஆஃப்டர் தேர்ட் இங்கே மார்ச் மாசம் இந்த ரிப்போர்ட்க்கு அப்புறம் எனக்கு டபுள் டோஸ் கொடுத்தாங்க. அது முதலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் நான் எடுத்துட்டே வந்தேன், நைட் எடுத்துட்டே வந்திருந்தேன். ஆஃப்டர் நான் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க 6ஆம் மாசம் 25 2024 எகெயின் என்னோட ஃபுல் பிளட் கவுண்ட்ல வந்து என்னோட ஹீமோகுளோபின் தன்மை 10.2 ஆயிட்டு. ஸோ இருந்த ரேஞ்சை விட குறைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல், அதே மாதிரி எங்களுக்கு ஹீமோகுளோபின் அயனுக்கு எனக்கும் சப்போர்ட் பண்ணல. ஸோ ஆர்டிஃபிஷியலாக தான் நாங்கள் எடுக்கிறோம். என்னோட சாப்பாடு முறையை நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, எங்க கம்பெனியோட ப்ராடக்ட் 6ஆம் மாசத்துக்கு பிறகு நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நான் எடுத்துக்கிட்டது வந்து நியூட்ரிஷேக் வந்து 3 டைம்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன். பட் நான் எடுத்தது வந்து 2 டீஸ்பூன் போட்டு நான் நல்ல திக்னஸாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தேன். அதே மாதிரி பம்கின் சீட் சப்ளிமெண்ட் வந்து நான் மார்னிங் 2 அண்ட் ஈவினிங் 2 எடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ட்ரில்லா 2 கேப்சூல் மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி மொரிங்கா கேப்சூல் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4 ஈவினிங் 4 எடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி ஸ்பிரிலினா மார்னிங் 4 ஈவினிங் 4 எடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி நான் ப்ராப்பராக எடுத்துட்டு வந்த பிறகு என்னோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனது. அந்த இன்க்ரீஸ் ஆன ரிப்போர்ட்டை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஸோ ப்ராப்பராக நம்ம சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுற அதே டைம் நான் வந்து நம்மளோட கன்சல்டன்ட் என்னோட வார்ட் சீஃப் மிஸ்டர் ஸ்ரீதரன் சாரை கன்சல்ட் பண்ணேன். ஸோ ஸ்ரீதரன் சாரை கன்சல்ட் பண்ண டைம்ல அவர் வந்து அப்போ எனக்கு ஒரு 38 வீக்ஸ் ஆயிட்டது. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணேன். ஸோ என்னோட ஹீமோகுளோபின் ரேஞ்ச் வந்து அவர் பழைய ரிப்போர்ட் பார்த்து 10.8 எழுதி இருக்காரு. ஸோ என்னோட பேபியோட வெயிட் பாத்தீங்கன்னு சொன்னாக்க 3 கிலோவும் 200 கிராம் ஆச்சு. 3 கிராம் ஆயிட்டு. ஸோ டாக்டர் சொன்ன ஒரு விஷயம், உங்களோட பேபியோட வெயிட்டும் நல்லபடியா இருக்கு அப்படிங்கறத ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்தாரு. அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இது வந்து நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணது 8ஆம் மாசம். சப்ளிமெண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து நான் வந்து 6ஆம் மாதத்துக்கு பிறகு. சரியா, 6ஆம் மாதத்துக்கு பிறகு. ஸோ 6ஆம் மாசத்துல இருந்து லாஸ்ட் என்னோட ஃபைனல் ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னு சொன்னாக்க இது வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் மாதம் 25 என்னோட ஃபுல் பிளட் கவுண்ட்ல என்னோட ஹீமோகுளோபின் ரேஞ்ச் வந்து 12.7. ஸோ நீங்களே யோசிங்க, அமேசிங் ரிசல்ட். 10.8 இருந்தேன்னா டபுள் டோஸ் அயன் குடிச்சிருக்கேன். அதே மாதிரி என்னோட சாப்பாடுலேயும் அதிகப்படியான கீரை வகைகளையும் நான் சாப்பிட்டு வந்தேன். பட் எனக்கு ஹீமோகுளோபின் ரேஞ்ச் வந்து இருந்ததை விட குறைஞ்சதே தவிர எச் ஆகல. ஸோ ஆஃப்டர் எங்களோட சப்ளிமெண்ட்க்கு பிறகு என்னோட லெவல் 5 மந்த்ல என்னோட லெவல் வந்து நார்மலும் பார்க்க நல்லபடியா ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா இங்க நார்மல் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க 12.16. எனக்கு இருக்க லெவல் வந்து 12.7. ஸோ இதை விட என்ன அமேசிங் ரிசல்ட் வேணும்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க? ஒண்டர்ஃபுல். நாங்க எல்லாமே ப்ராப்பரா ஆயுர்வேத ரெஜிஸ்ட்ரேஷன் 10 வருஷம் நல்ல ஃபீட்பேக் இருக்கு. ஸோ அருமையான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. மக்கள் மத்தியில தாராளமா நாங்க இதை வந்து குழந்தைங்க மத்தியில கூட மெமரி பவர், இது எனக்கு மாத்திரம் கிடையாது, என்னோட குழந்தையோட மெமரி பவர் என்னோட குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ரிப்போர்ட் வைஸ் காட்டினதுலயும் அவரோட வெயிட், அதே மாதிரி வருங்காலத்துல அவரோட நாலேஜ் கூட அருமையான முறையில வந்து வெற்றி செய்யக்கூடியதா இருக்கு. ஸோ இப்பவும் நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எபெக்ஸூரா கம்பெனி வந்து 100% ஷுவரபிள். எனக்கு எல்லா ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கு. என் குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், இயற்கை உணவு திட்டத்தோட நான் ஒன்றிச்சு வாழ்றதுனால நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து இன்னுமே எங்க வீட்டில் யூஸ் பண்ணிட்டு வரேன். அண்ட் தேங்க்யூ ஆல்.